சாஸ்திரம் சொன்னபடிக்கு சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் என்ன ஆயிரமான திருத்தோள்களாக இருந்திருக்கலாமே. ஆழ்வாரும் பாடியிருக்கார், தோள்கள் ஆயிரத்தாய், முடிகள் ஆயிரத்தாய், துணமலர் கண்கள் ஆயிரத்தாய், தாள்கள் ஆயிரத்தாய், தோளும் ஆயிரம், முடியும் ஆயிரம், பேரும் பலபலவே ஆபரணம், பலபலவே ஆபரணம், பேரும் பலபலவே, எல்லாம் ஆயிரம் இருக்கிறச்சே. அப்போ ஆயிரம்னு சொல்லலாமே. அது என்ன சரியா 4? பெருமானுடைய தோள்கள்னாலே 4ன்னு சொல்றாளேன்னா சதுர்வித புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய திருத்தோள்கள்னு அர்த்தம். தர்ம அர்த்த காம மோட்சங்கள் 4 புருஷார்த்தங்கள். 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லவையானபடியால் 4 தோள்களோடு இருக்கிறார். அதனால ஜாதோசி பிறக்கும் போதே 4 தோள்களோட தான் பிறந்தார். இது உண்டுங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. இப்ப மட்டும் இல்லை, அர்ஜுனன் 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை கண்டான். அப்ப பிரார்த்திக்கிறான், பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியா ந தத்சமஹ அப்யதிக குதோன்யா லோகத்திரைய பிரதிம பிரபாவ நீதாம் பிதா, உலகனைத்துக்கும் நீதான் பிதா, நீதாம் மாதா, உனக்கு சமமானவன் மத்தொன்னில்லை. ஹே யாதவ ஹே சகேதி மத்வா அஜானாது மகிமானம் தவேதம், தெரியாத்தனத்தாலே பிள்ளைத்தனத்தாலே அன்பால உன்னை தப்பா பேரு சொல்லி அழைச்சுட்டே, கோவித்து கொள்ளாதே என்று பகவானை பற்றி பிரார்த்திச்சுட்டு ஒரு பக்கம் உன்னுடைய விஸ்வரூபத்தை கண்டதிலே எனக்கு ரொம்ப ஆனந்தம்தான். ஆனால் இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து ரொம்ப பயமாகவும் இருக்குது. போரும், இது நான் சேவித்ததே போரும், இனிமேல் நான் கேட்க மாட்டேன். ஒரு தரம் கேட்டுவிட்டே, ஒரு தரம் சேவித்து விட்டேன். ஜாதோசி தேவதேவேஷ, ஏ தேவதேவேஷ நீ பிறந்தீரே, இப்போ பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே, ஓ 1000 தோள்களுடைய விஸ்வரூபத்தை காட்டும் பகவன்னே, தேனைவ ரூபேண சதுர்புஜேன, அதே பழைய 4 தோள்களோடே சேவை சாதிப்பீர். அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். இந்த தாத்பரிய சந்திரிகையில் தேசிகன் விசாரிச்சிருந்தார், அது என்ன அதே பழைய 4 தோள்களோடே? இப்போதானே கண்ணன் தேர்தட்டில் 2 தோள்களோடு உட்காண்டிருக்கார். அப்போ தேனைவ ரூபேண த்விபுஜேனான்னு கேட்டுக்கணும். தேனைவ ரூபேண சதுர்புஜேனான்னு ஸ்லோகத்தில் இருக்குது. அப்போ கண்ணன் எப்பவும் 4 தோள்களோடு இருந்திருக்காரா, 2 தோள்களோடு இருந்திருக்காரா? எத்தனை தோள்கள்னா அவதரிக்கும் போது 4 தோள்களோடு இருந்திருக்காரோ இல்லையோ, அதையும் நினைப்பில் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அல்லது கண்ணன் பரமாத்மானு 11வது அத்தியாயம் கேட்டுட்டான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல வேணா தெரிஞ்சுக்காது இருக்கட்டும். இப்போ இருக்கிறது நடந்துட்டு இருக்கிறது 11வது அத்தியாயத்திலே. அப்போ பரமாத்மானு தெரிஞ்சுனுட்டால் பரமாத்மாவான நாராயணனுக்கு இயற்கையிலேயே 4 தோள்களோ இல்லையோ, அதனால அப்படி சேவை சாதிப்பீர்னு சொல்லியிருக்கலாம். அல்லது கண்ணன் எப்போதும் தனக்கு வேண்டியவர்களிடத்திலே 4 தோள்களோட சேவை சாதிச்சிருக்காருன்னு கொள்ளலாம். ஏன்னா இது அவர் காட்ட காண்பது தான். அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளுகிறாரோ அப்படித்தான் பக்தம் பார்க்க போகிறார். அவருக்கு 2 தோளோடு தான் இருப்பார், 4 தோளோடு தான் இருப்பாருங்கிறது கிடையாது. மெச்சூடு சங்கமிடத்தான் நல்வே யூதிங்கிற பாசுரத்திலே எம்பார் பின்னாடி கோட்டிலேருந்து ஒன்று சொன்னார். ரொம்ப அற்புதமான நிர்வாகம், பெரியாழ்வாருடைய பாசுரம் இது. கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான். அப்பூச்சி காட்டுதல்ங்கிறது அவருக்கு ஒரு வேடிக்கை விளையாட்டு. அப்பூச்சின்னா அந்த கண்ணாடி கேட்டுட்டு சொல்கிறேன். அப்பூச்சி காட்டுதல்னா இந்த ரப்பை அப்படி திருப்பணும், திருப்பிவிட்டா உள்ளுப்புக்குள்ள இருக்கிற சிகப்பு தெரியுமோ இல்லையோ, அந்த சிகப்பை காட்டினா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் பயப்படும். இதுக்கு அப்பூச்சி காட்டுதல்னு பேர். கண்ணன் அதை போல் அப்பூச்சி காட்டுகின்றானாம். அத்தனை அப்பூச்சி காட்டுகின்றான், அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். இந்த விஷயத்தை அரையர் சுவாமி நம்பெருமாள் திருமுன்பாக அபிநயம் பிடித்து காட்டின்னு இருக்கார். ராமானுஜர் கோட்டியில் உட்காண்டிருக்கார். பின்னாடி கோட்டிலே ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலின்னு கோவிந்த பெருமாள் ராமானுஜர் நெருக்க தொண்டர், ஓராண்வழி சம்பிரதாயத்தில் அடுத்து இருந்தவர். அதே போல ராமானுஜருக்கு திருமேனி சம்பந்தமும் உடையவர். அந்த சுவாமி பின்கோட்டில் எழுந்துள்ளி இருந்தார். ஆனால் அபிநயம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பாசுரம்னா பல தடவை அதுக்கு அபிநயம் பிடிப்பா. அரங்கமானகர் மறந்தானே, அரங்கமானக மறந்தானேன்னு பாசுரருக்கே 64 அபிநயம் இருந்தது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பாசுர திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே 64 விதம் பிடிப்பா. இப்பவும் சுமார் 25-30 விதம் பிடித்து கொண்டு தான் இருக்கார்கள். எல்லாத்துக்குமே இப்போ பொழுது நெருக்க மூல்யம். அரையர் சேவை அரைய சேவைக்காக போகணும். கூட்டம் ஓஹோன்னு வந்துடுறதுங்கிறதுக்காக அதை தகுந்தாப்பில் மற்றத்தெல்லாத்தையும் மாற்றிக்கணும்னா எல்லாத்தையும் சுருக்குன்னு நிர்வாகத்தில் ஆரம்பிச்சு விட்றா. சுருக்கிறதுன்னு இவ அத்தியாபகர்கள் ஒன்றும் புரியாத அரையர் சுவாமிகள் விழிச்சுன்னு இருப்பா. இருக்கிற நேரத்துக்குள்ளே இப்படியும் அப்படியும் பண்ணிக்க வேண்டிதான். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் என்ன ஆழ்வாருடைய பாசுரத்தை இவர் அபிநயம் பிடிச்சிருந்து தன்னுடைய கண்ணை புரட்டி முத்திரை காட்டுறார். அபிநயம் பிடிக்கணும்னா முத்திரை காட்டணும். கண்ணை புரட்டி காட்டினார். பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு எம்பார், இது என்ன சாதாரண லோக குழந்தை பண்ணுறாப்பில் இருக்குது. தெய்வ குழந்தை மகனொருவருக்கல்லாத மாமேனி வண்ணன் இப்படி செய்ய மாட்டான். அவன் அப்பூச்சி காட்டுறதுங்கிறது வேறையாக இருக்கணும் அப்படின்னு தாம் பின்னாடியிலேருந்து இப்படி கை வச்சு காட்டினாராம். அப்படின்னா சங்கச்சங்கர்களை பிடிச்சி காட்டின உடனே
நாம இருந்திருந்தோம்னா அதையும் புரிஞ்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த அரையர் சுவாமி நிஜமாவே சாமர்த்திக்காரர். அதனால் அவர் என்ன காட்டுறாருங்கிறத சட்டுன்னு புரிஞ்சு விட்டார். ரெண்டாந்தன சுற்று வந்து அபிநயம் பிடிக்கிறச்சே இப்படி வச்சு காட்டினார். குழந்தைகள்லாட்ட விளையாடிட்டு இருக்கிறச்சே யாரும் இல்லையான்னு கண்ணன் சுத்தும் முத்தும் பார்த்து போகிறான். வேற ஒருத்தரும் பார்க்கறதுக்கு இல்லைன்னா சட்டுன்னு தன்னுடைய 2 தோளை 4 தோளா மாற்றின்னு சங்க சக்கரத்தோட சேவை சாதிப்பாரான். குழந்தைகள்லாம் பயந்து அழ ஆரம்பிச்சிடும். இதைத்தான் அப்பூச்சி காட்டுதல்னு கிருஷ்ண விஷயத்தில் வச்சுக்கணுமே தவிர என்ன அவர் போய் ரப்பையை புரட்டி விழித்தெல்லாம் இங்கேயானு வேடி காட்டுவரா? அது ஏதோ நம்ம குழந்தை பண்ணுறாப்பில் இருக்கே தவிர பகவான் பண்ணுவதாக இல்லை. இதைத்தான் பின்னாடியிலேருந்து அவர் காமிச்சிருக்கார். அவர் காட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும், முன்கோட்டியில் ராமானுஜர் எழுந்தருள் இருந்தாரோ இல்லையோ அவர் திரும்பியே பார்க்கல, பெருமாளையே பார்த்திருந்தவர். எம்பாரே இருந்தீரோ அப்படின்னு முன்னாடியிலேருந்து சொன்னாராம். எம்பார் பின்னாடி இருந்திருந்தாத்தான் இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்க முடியுமே தவிர வேற ஆறு ஆழ்வார் திருவுள்ள கரித்தறிந்து இவ்வளவு உயர்ந்த அர்த்தத்தை சொல்லியிருக்க போகிறார்கள் என்று முடிஞ்ச அப்புறம் கிட்டக்க வந்து எம்பார் இடத்துல கேட்டாராம், இது சங்க சக்கரங்கள் வச்சுருக்கிறதான் நீர் எப்படி கண்டுபிடிச்சீர்? ஏன்னா பாட்டு வியாக்கியானத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் காணுமே, பிற்பாடு ஏற்படுறதான் வியாக்கியானம். பெரியவாச்சான் பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளை, மணாளவன்கள்லாம் பிற்பட்டு எழுதினார்களே தவிர இது பெரியாழ்வார் திருமொழிக்கு முற்பட்டு ராமானுஜர் காலத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் கிடையாது. அந்த சுவாமி என்ன அர்த்தங்களை சொல்லிட்டு இருந்தாரோ அதுதான் நிர்வாகம். பிற்பட்டு அவருடைய திருவுள்ள கருத்தறிந்து தான் பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கார். நீர் எப்படி கண்டுபிடிச்சீர்னா, இல்ல மெச்சூடு சங்கமிடத்தான் நல்வேயூதின்னு பாசுரம் இருக்கு. சங்கத்தை இடது கையிலே பிடித்த பகவான் பாரதம் 10 பெறாதவன்று தூது நடந்தான்னு சொல்லிருக்கார். சங்கத்தை கையில பிடிச்சுன்னு போனான்னு பாட்டு சொல்லணும்னா அப்ப இந்த மெச்சூது சங்கமிடத்தான் பாசுரத்தில் பிடிச்சுட்டு இருக்கிற சங்கத்துக்கும் அப்பூச்சி காட்டினத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கணும். சங்கத்தை பிடிச்சுட்டு தான் அப்பூச்சின்னு பாட்டில் இருக்க ஆழ்வார் பாடியிருக்கிறது. அதனால சங்க சக்கரங்களை கொண்டே அப்பூச்சி காட்டி இருக்க வேணும் என்ன பாரத்தை சேர்த்து ஆச்சரியமா நிர்வகித்தார்னு அபிப்பிராயம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கண்ணன் பிறந்திருக்கும் போதே நார்த்தோள் தான், அர்ஜுனன் பிரார்த்தித்திருக்கிறபடி பார்த்தாலும் நார்த்தோள் தான், ஒண்ணுமில்லே குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கிறச்சேவே நார்த்தோள் தான். இப்படி அன்பான இருக்கிறவர்களுக்கு எல்லாத்தையும் அவர் காட்டி கொடுக்க மாட்டாரா? அதனால அர்ஜுனனுக்கு 4 தோள்களை காட்டினார்னு கொள்ளலாம். இல்லை இயற்கையிலேயே 4 தோள் இருக்கிறபடியாலேன்னு வச்சுக்கொள்ளலாம். இந்த 4 தோள்கள் எதற்கு? சதுர்வித புருஷார்த்தங்களை கொடுப்பதற்காக. ஆர் கொடுப்பர்? வரதன் தான் கொடுப்பர். ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னாலே வரதராஜ பெருமான் தானே கொடுக்க வேண்டும். வரந்ததாதீதி வரதா சாயா மாதிருத பரிணத்தயோர்வா தாதிருஷ்ய ஸ்புடமதவா திசச்சதஸ்ரஹ சத்வாரஹ வரத வரப்பிரதாஸ்த்வதீயாக பாசந்தே புஜபதிகாஸ்தமாலநீலாக. கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் தெரிவிக்கிறார், பாசந்தே ஏ பகவன் வரதராஜ பெருமானே, உன்னுடைய 4 தோள்களும் பனைத்து நிற்கின்றன. கற்பக காவன நற்பல தோழினன் ஆழ்வாருடைய பாசரம். ஒரு கற்பக மரத்தை போலே நீர் இருக்கிறீர், எதை கேட்டாலும் கற்பக விருட்சம் கொடுக்கும், நீரும் அனைத்தையும் கொடுக்கிறீர். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோது மயி சந்ததம் ஹரி நிஸ்ஸமப்யதிகம் அப்யதத்த எம் தெய்வம் ஔபனிஷதி சரஸ்வதி. உபனிஷத்துக்களாகிற வேத வாக்கியங்கள் அனைத்தும் ஒரு தெய்வத்தை சொல்லி இருக்கும்னால் அது வேழமலைக்கு மேலே எழுந்துருளிருக்கிற அத்திகிரீசனாய் வேழமலை அப்பனாக இருக்கக்கூடிய காஞ்சி தேவப்பெருமாளை சொல்லும். அவருக்கு 4 திருத்தோள்கள். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. தேவராஜ பெருமான வணங்குகிறேன். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். யார் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்குன்னு 4 தோள்கள் படைத்திருக்கிறாராம். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன்னு திருமங்க மன்னனுடைய பாசம். போரும் போருன்னு வாங்கிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காரோ இல்லையோ, அந்த 4 தோள்களைத்தான் சேவித்தார் கூரத்தாழ்வான். இந்த தோள்களை நான் என்னன்னு சொல்லலாம்? ஏன் இப்படி பனைத்து நிற்கின்றன, பருத்து நிற்கின்றன? சாயா மாதிருத பரிணத்தயோர்வா, இவைகள் பச்சளையை போல இருக்கின்றன. ஒரு பச்சளை சேர்ந்து இருக்கிற உயர்ந்த மரம் மருந்துருக்குன்னு வச்சுக்கோ, அதை போல பச்சளையை போல திருமேனி பகவானது. அதுவே ஒரு மரமா இருக்கு. மரத்திலேருந்து 4 கிளைகள் தொங்கிட்டு இருக்கு. இப்போ சாயா மாதிருத பரிணத்தயோர்வா தாதிருஷ்ய ஸ்புடமதவா திசச்சதஸ்ரஹ. ஒருவேளை அலையலையாக கடல் 4புறத்திலையும் இருக்கும் இல்லையோ, இந்த கடல் அலைகள் அத்தனையும் சேர்ந்து அலலையா உன்னுடைய திருத்தோள்கள் ஆயிடுத்தா? அல்லது 4 திசை இருக்கொல்லு லோகத்திலே 4 திசைகளும் வந்து உன்னை ஆசிரியக்கணுங்கிறதுக்காக திருத்தோள்களாக வந்து அமர்ந்து விட்டனவா? சத்வாரஹ வரத வரப்பிரதாஸ்த்வதீயாக त्वदीयाः चत्वारः வரப்பிரதாக 4 திருத்தோள்கள். எந்த வரத்தை கேட்டாலும் கடக்கூடிய திருத்தோள்கள். பாசந்தே புஜபரிகாஸ்தமால நீலாக. அவை ஒரு சிறந்த மரத்தை போல் உள்ளன, கடலைப் போல் உள்ளன, 4 திசைகளைப் போல் உள்ளன. 4 வரத்தையும் கொடுக்கிறபடியாலே கற்பக மரத்தை போல இருக்குன்னார். 4 கடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து சொத்தையும் கொடுக்க போறபடியாலே கடலை போல இருக்குன்னார். எந்தெந்த திசைகள்ல இருந்து கூக்குரல் வருமோ, ரட்சிக்க போகணுமோன்னு
திமிர்த்து கொண்டு பனைத்து நிற்கிற திருத்தோள்கள், அதற்காக 4 திசைகளே உன்னுடைய திருத்தோள்களோன்னு சாதித்தார். அதாவது பெருமானுடைய திருத்தோள் இவ்வளவு பருத்து இருக்கிறதேன்னு ஹனுமான் பார்த்து பிரார்த்திக்கிறார். ஆயதாச்ச சுவிருத்தாச்ச வாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தன்ன விபூஷிதாக. நீண்டவர்களும் உருண்டவர்களும் இரும்பு உலக்கைகளுக்கு ஒப்பானவையுமான இந்த திருத்தோள்கள் ஏனத்தாலே அலங்கரிக்கப்படவில்லை? புறத்தாழ்வான் பகவானிடத்திலே விசாரிக்கிறார். ஆശ്ലേஷே, எதற்கு நீ ஆரோட அணைக்கிறாய்? இந்திராயா, இந்திராதேவியோடே நீர் சேர்ந்தீர், அதனால் உமக்கு ஆனந்தமா? கோபி அபிமத ராச, உனக்கு ராசக்கிரீடை பண்ணும்போது கோபிமார்களோட சேர்ந்தீரே. ஆശ്ലേஷே வரதபுஜாஸ்தவேந்திராயா கோபி நாம் அபிமத ராச பந்தனேவா பந்தேவா முதகதிவாம். அல்லது 3வது, உன்னுடைய தோள்களை நன்னா கட்டி வச்சு நீ நவநீதத்தை திருடிவிட்டேங்கிறதுக்காக அடிச்சாளோ யசோதே, அதனால தோள் பனைத்ததா? பெரிய பிராட்டியாரை பெருந்தேவித்தாயார் அணைத்ததுனாலே பனைத்ததா? கோபிமார்களோடைய ராசக்கிரீடை பண்ணும்போது தோளோடு தோள் வைத்து கொண்டிருந்தாயே, அதனால் பனைத்ததா? அல்லது யசோதை பிராட்டி நீ நவநீதம் திருடினாய்ங்கிறதுக்காக கட்டி வச்சு அடிச்சாளே, அதனால பனைத்ததா? எதனால் இந்த திருத்தோள்களுக்கு இத்தனை ஆனந்தம் ஏற்பட்டது? அப்படி திமிர்த்து கொண்டு நிற்கின்றனவே. மடமங்கமீர் கிளிகள் தான் இருக்க, மதுகரமெல்லாம் நிறைந்திருக்க, நிறைய வண்டுகள். நான் போறேன் தூது ஆழ்வீர், கவலைப்பட வேண்டான்னு பிள்ளபெருமாள் சுவாமி பார்த்து சொல்லித்து அனுப்பலை. அன்னப்பறவே அனுப்பலை, கிளியே அனுப்பலை. ஏன்னு கேட்டா, நம்ம நெஞ்சமல்லதொரு வஞ்சமற்ற துணை இல்லை என்று தூதுவிட்ட பிழை 6 உரைத்தாருவேன். என் நெஞ்சத்தை தவிர வேறு பிழைக்காத மற்றொரு தூது இல்லை. ஆனால் இவள்ளாரையும் ஒதுக்கிட்டு என் நெஞ்சத்தையே தூது விட்டேன். ஆனால் தொழில் நிலைமை என்ன தெரியுமா எடுத்து? வாரிருக்கு முலமலம் அடர்ந்தை பெரிய தோளிலே திருமார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புற முயங்கி தன்னையும் மறந்து என்னையும் மறந்ததே. என் நெஞ்ச பகவானிடத்தில் தூது விட்டேனா? அது எங்கேயோ போச்சு. சாஸ்திரத்தாலே தேடவறியாத பகவானை போய் தேடி கண்டுபிடிச்சு பிள்ளபெருமாளையங்கா சுவாமிகிட்டே வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ளே திருமார்பு கட்டணத்தில் எழுந்துள்ளி இருக்கிற பிராட்டியை சேவித்தது. அந்த பிராட்டிக்கு பாதுகாவலாக வளர்ந்திருக்கக்கூடிய திருத்தோள்களை சேவிச்சது. தோள் அழகுல மயங்கி இருக்கிறச்சே பெருமாள் அந்த தோள்லேருந்து ஒரு துளசி எடுத்து கொடுத்தார். நெஞ்சு அத்தோட என்ன மறந்து படுத்து தோழி. தோளிலே திருமார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புற முயங்கி தன்னையும் மறந்து என்னையும் மறந்ததே. மனசு தன்னையும் ஞாபகம் வச்சுக்கல. நான் ஒன்றும் வஞ்சிச்சுடுத்துன்னு சொல்ல மாட்டேன். அது தன்னையும் மறந்து போச்சு, என்னையும் மறந்து போச்சு. பெருமானுடைய தோளழகிலே ஈடுபட்டார் அனைத்தையும் மறக்கிறார்கள் என்பதற்கு அங்கு கண்டோம். தோள் கண்டார் தோளைய கண்டார், தாழ் கண்டார் தாளைய கண்டார். அவனுடைய தோள்கள்னு சேவிக்கும் போதே அதில் ஆழ்கங்கால் பட்டோடுற மொழியோ அழ்வார் பாசுரத்தில் செருவித்தார். தோளின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான். அந்த துளசி எடுத்து மனசு கொடுத்தாரோ இல்லையோ, அது இந்த தோள்கள்லேருந்து எடுத்து துளசி மனசு கொடுத்தாராம். ஏன் திருவடியிலேருந்து கொடுக்கக்கூடாதா? தோள்கள்லேருந்து தான் கொடுக்கணுமான்னா, நாயகிகள் அணைப்பதற்கு துடிக்கும் திருத்தோள்கள் அவையிரே. ஒரு நாயகி நாயக்கன் அணைக்கணும்னா எங்கே அணைக்கணும்னு ஆசைப்படுவள்? தோள்களோட தோள் அடைக்கணும்னு தான் ஆசைப்படுவள். ஆச்சரியமா பராசர பட்டர் இந்த பாசுரத்துக்கு ஒரு நிர்வாகம் சொல்லியிருக்கார். தோளின மேலும் நன் மார்மில் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான். துழாய் முடி. நாம போய் ஒரு துளசி மாலையை பகவான்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். அர்ச்சகர் சுவாமி அதை எடுத்துன்னு கிட்டக்கு போறார். எங்க சமர்ப்பிக்கணும்? ஆழ்வார் அதுக்கு தான் இப்போ வரிசை சொல்லியிருக்கார். எந்த வரிசையில் சமர்ப்பிக்கணும்னு ஆழ்வார் சொல்கிறாரா? முதல்ல தோளின மேலும். யார்? அத்தனை நாயகிகளும் முதற்கண் தோற்பது வீரஸ்ரீ. வீருக்குத்தானே தோற்பர்கள். அதனால் தோள்களுக்கு மாலையிட்டுடுவர். முதல்ல வீரத்துக்கு சாட்சியாக இருக்கிறதுனால தோளுக்கு சாத்திடுவார். அடுத்து எங்கே சாத்தலாம்னா, தனக்கு பிடித்த திருமார்பு பிராட்டி எழுந்துள்ள இருக்காரோ இல்லையோ, சரின்னு பிராட்டிக்கு அடுத்து சாத்திடுவோம். தோளின மேலும் நன் மார்பின் மேலும். அடுத்து சுடர் முடி மேலும். தானே பரத்தமுடையவன்கிற காட்டத்துக்காக சுடர் முடியில சாத்திடுவோர். அடுத்து தாளின மேலும். இவர் தான் பரத்தமுடையவர்னா படியார்கள் சேஷ பிரசாதம் வாங்கிட்டு போகணும் இல்லையோ, அதுக்காக தன் திருவடிகளில் சாத்திடுவார் என்று பட்டர் நிர்வகிப்பர்னு வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். அந்த தோள்களிலே பெருமான் தோள் மாலையோடு எழுந்துள்ள இருக்காருனா அதைத்தான் தேவப்பெருமானிடத்திலே கூறத்தாழ்வான் சாதித்தார். இன்னைக்கும் திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உடல்வோம் காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடலென கீழ் பூண்ட வன்பாளர் ராமானுஜனை பொருந்தினமே. ராமானுஜனுடைய திருவடிகளை பற்றினோம். இங்க ராமானுஜர் எதுக்கு தோற்றிருப்பர்னா, எதுக்குமே தோக்க மாட்டார். ஒரே ஒரு அழகுக்குத்தான் அவர் தோத்திருந்தார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம். ஓரோர் ஆண்டு நாள் திங்கள் கலா காட்டா முகூர்த்தம் நாள் பக்ஷம் அயனம்னு எத்தனையோ நாளை கழிச்சுட்டேன்.
இனி பிறவிகள் மிச்சமில்லாமல் அனைத்து பிறவிகளையும் கழித்தோம். ஆனால் அந்த பிறவிகளுக்கு நடுவில் ஒரு நல்லது நடந்தது. நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோர் உழல்வோம் காண்தகு தோள் அன்னள் தென் அத்தியூரர் கடலின கீழ் பூண்ட வன்பாளர். காண்தகு தோள் அன்னள். உலகத்தில் கண்ணு படைத்த பயனுக்கு எதையாவது ஒன்று பார்க்கணும்னா எதை பார்க்கணும்? தோளை பார்க்கணும்னு வளம். யார் தோளை பார்க்கணும்? தேவபெருமாள் தோளை பார்க்கணும்னு வளம். காண்தகு தோள் அன்னள் தென் அத்தியூரர் கடலின கீழ். பார்க்கறதுக்குன்னே தோல் இருக்குண்ணா. அவர்கிட்ட தோல் எதற்கு? பார்க்கறதுக்காக. நம்மகிட்ட கண் எதற்கு? பார்க்கறதுக்காக. காட்சி கொடுக்கறதுக்காக அவரிடத்துல தோல் இருக்கான். அந்த காட்சியை காண்பதற்காக நம்மிடத்துல கண்கள் இருக்கான். அமுதனார் சாதித்தார், இதை காணா கண் கண்ணல்ல, இதை காணணும்னு ஒரு கண்ணு வந்த பிற்பாடு அந்த தோள்கள் காட்டவில்லை என்னால் அவனுக்கு அது சொரூபம் அல்ல. பகவானும் அந்த தோளை காட்ட வேண்டும், நாமும் அந்த தோள்களை சேவிக்கணும்னா. ராமானுஜர் ஒரு தோழழகு காசப்பட்டு இருந்திருப்பார்னா அது அந்த தோழழகுக்கு தேவப்பெருமானுக்கே உண்டான தோழழகு. சுகாடம் பரிஷஸ்வஜேன்னு சொல்லுவார்கள். இந்த விஷ்ணு புராணத்திலே 5வது அம்சத்தில் பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார், கண்ணன் அணைத்து கொள்ளும் போது சுகாடம் தன்னுடைய தோள்கள் ஆறத்தான் தழுவுகிறான். இந்த தோள்களை பகவான் தழுவர்த்த ஆழ்வார் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டார்னா, தோள்களை ஆரை தருவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி. தேவப்பெருமானிடத்துல என்னுடைய ஆத்மாவை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது போறேன். ஆத்மாவை ஒரு மணப்பெண்ணா நினைச்சுன்னு விட்டார். இப்ப பராங்குஷ நாய்க்கு தோள்களை ஆற தழுவி எப்படி ஒரு தகப்பனார் தம் பொண்ணோட தோளை அணைச்சிண்டு போய் கன்னிகாபிரதானம் பண்ணி கொடுக்குறாரு இல்லையோ, அதை போல நம்மாழ்வார் இப்போ தன்னையே தோள்களை ஆற தழுவி, ஆத்மாவுக்கு தோளெல்லாம் இல்லை, உருவகந்தான், தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன். ஆத்மாவை கொண்டு போய் அந்த பெருமானுடைய திருவிருத்தாமல்கிட்டே அந்த தோள்களுக்கு தோற்று என் ஆத்மா அவர் தாள்களில் விழுந்து தொல்லியும் நிமிந்து பார்த்தேன் தோழி, தோள்களை ஆரத்தோழி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி. அப்பதான் பெருமானுடைய திருமகுண்டலம் பரஞ்சோதிஷாக ஆனந்தமா இருந்துதான் ஓ அழ்வார் நமக்கு கிடைச்சுட்டார் என்று பராங்குஷரனுடைய ஆச்சரியமான பாசம். அதே தோழகத்தான் திருக்கண்ணபுரம் சபரி பெருமானிடத்திலே திருவங்கமன்னன் கண்டார். சிலையிலங்கு பொன்னாழி தென்படை தண்டொஞ்சங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோள் நான்கே மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுர தம்மானை கண்டாள்களோ. இவள் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை சேவிச்சுட்டா போல் இருக்கு. அவள் வாயில பேசுறதுலேருந்தே அது தெரியறது. பெருமாள் எப்படி எழுந்துள்ள இருக்கிறாராம்? சில இலங்கு பொன்னாழி தென்படை தண்டொன் சண்கம் என்கின்றாளால் பஞ்ச ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருக்கிற பெருமாள். தோள்களுக்கும் சாரங்கத்துக்கும் நெருங்கின தொடர்பு. ஜாகிண கர்க்கசகான்னு சொல்லுவார்கள். அதாவது தோள்களில் இந்த இடது தோளில் பெருமாள் சாரங்கவில்லை சாத்தின் இருந்தால் அதனுடைய நான் பட்டு பட்டு இந்த இடம் முழுக்க சொர பேர் இருக்கும். பெரிய பிராட்டியார் எப்போ அணைக்கிறதுக்காக வந்தாலும் அந்த சொரசொரப்பு இருந்தாத்தான் ஆனந்தமாக அணைப்பள். ஒரு வீரனுடைய பத்னி உடம்பு முழுன்னு இருந்ததுன்னா விரும்பவே மாட்டா. ஆங்காங்கு வடுக்கள் இருக்கணும், ஆங்காங்க ரத்தம் இருக்கணும், கீரல் இருக்கணும். இருந்தால் தானே வீரனுடைய பத்னிக்கு அது ஆனந்தமாக இருக்கும். பெருமானுடைய இடது தோள்களில் சொரசொரப்பேறி இருக்கும். இந்த சொரசொரப்பு பார்த்தா என்ன தெரிஞ்சுப்படலாம்? அடியார்களை ரட்சித்து ரட்சித்து ஏறின சொரசொரப்பு. அதனால தோள்களை பார்த்தாலே இது அடியார்களுடைய ரட்சணத்துக்குன்னே இருக்கிற தோள்கள். ரட்சணத்துக்கு தோள் இருக்குன்னா அழகுக்கு தோள் இருக்காதா? கொடுப்பதற்கு தோள் இருக்காதா? பகவானுடைய தோள்கள்னு சொன்னாலே ரட்சிக்கும், அழகாக இருக்கும், எதை கேட்டாலும் கொடுக்கும், அனைவரும் அதிலே ஓய்வெடுத்து கொள்ளும்படி நிழலாக இருக்கும் என்று பல கருத்துக்களிலே தோள்களை சொல்லலாம். சிலை இலங்கு பொன்னாடி தின்படை தண்டொன்சங்கம் என்கின்றாளால் பஞ்ச ஆயுதங்களையும் தரிச்சுருக்காளே. இந்த என்கின்றாளால்னா பொண்ணு சொல்றாள்னு அர்த்தம். இது தாயாருடைய பாசுரம். 8ஆம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரத்திலே சிலை இலங்கு பொன்னாழி தின்படை தண்டொன்சங்கம் என்கின்றாளால் மலை இலங்கு தோள் நான்கே மற்றவனுக்கெற்றேகான் என்கின்றாளால் மலையை போல 4 தோள்கள் அந்த பகவானுக்கு. மலையிலங்கு தோள் நான்கே தோள். வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப நிதானமான வியாக்கியானம் இந்த 10 பாசுரத்துக்குமே. இந்த 10 பாசுர வியாக்கியானம் தாண்டினா திருக்கண்ணபுரம் மிச்ச 90 தாண்டுள்ளான்னு அர்த்தம். அவர் பாடியிருக்கிறது 100 பாசுரம். இந்த முதல் 10 பாசுர வியாக்கியானம் ரொம்ப விபுல வியாக்கியானம். இந்த சுவாமி தெரிவித்தார், தோள் நான்கேங்கிறாளே, மலையிலங்கு தோள் 4 மற்றவனுக்கு எற்றேகான்னு சொல்லக்கூடாதா? ஏன் தோள் 4 மற்றவனுக்கு எற்றேகான்னா முதல்ல ஆபரணங்கள் தரித்தது ஆயுதங்கள் தரித்ததை சொல்லிட்டா. இப்ப அதை தரித்ததை எது தரிச்சுருக்கோ அந்த தோள்களை சொல்லுகிறாள். தரிச்சுருக்கிற ஆயுதங்களை முதல்ல சொல்லிட்டு ஆயுதங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற தோள்களை சொல்றாளோ இல்லையோ. இப்ப நாம திருவங்கையாழ்வாரை கேட்டோம், உமக்கு ஆபரணம் ஆயுதத்தை சேவிக்கணுமா இல்ல தோள்களை சேவிக்கணுமான்னு கேட்டோம். இது இருந்தா இது கொடுங்கோ, இல்லைன்னா அதுன்னு சொல்றதா? அப்படி இல்லையா. ராமானுஜர் இந்த பாசுரத்தை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு சொல்லுவார், இது துல்லிய விகல்பமாக கொள்ள வேண்டும். அப்படின்னா இது அழகு அது அழகு. இப்போ சிலை இலங்கு பொன்னாடி தென்படை தண்டொன் சங்கம்னு சொல்லிட்டு
அத்தோட தோள்களை சேர்த்து சொன்னான். அப்ப அந்த திருவாபரணங்கள் சேர்ந்திருந்தா தான், ஆயுதங்கள் சேர்ந்திருந்தா தான் தோளுக்கு அழகோன்னு சந்தேகம் வந்துட்டா? இல்லை, தோள்களுக்கு அது இல்லாட்டாலே அழகுதான். அதனால்தான் தோள் நான்கே மற்றவனுக்கெற்றேகான் என்கின்றாளால். இந்த தோள்களுக்கு என்ன அழகே தவிர உன்னை சாத்தி கொண்டிருக்கிறபடியாலே வந்த அழகல்ல. நிலாத்துக்குறி பகவர்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் ஸ்ரீ பராசர பட்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அனந்தாழ்வான் ஒரு கேள்வி கேட்டார், அதையும் சொல்றேன். பராசர பட்டர் பார்த்து நிலாத்துக்குறி பகவர் ஒரு கேள்வி கேட்டார், அதையும் தெரிவிக்கிறேன். அந்த சுவாமி அனந்தாழ்வான் கேட்டதை முதல்ல சொல்றேன். அனந்தாழ்வான் பிள்ளை அனந்தாழ்வான் பராசர பட்டரை பார்த்து, இருந்த நம்பருமாள்னே சொல்லிட்டு இருக்கீரே, வைகுண்டத்துக்கு போவீரா மாட்டீரா? பட்டர் சொன்னார், எங்க வேணா போறேன், அதை பத்தி இல்லை, ஆனா இந்த சேவை தான் செய்வேன். இங்கே அழகி மணவாளன் கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும், வைத்த அஞ்சலன்ன கையும், கவித்த முடியும், முகமும் முழுவதும், ஆசன பத்மத்தில் அழுத்தின திருவடிகளுமான திருவரங்கநாதன் நம்பெருமாளுடைய சேவை கிடைச்சதுன்னா சேவிப்பேன், இல்லைன்னா ஒரு மூலையில குத்திண்டு வைகுண்டத்திலேருந்து திரும்பி வந்துடுவேன் என்று பராசர பட்டர் தெரிவிச்சிருக்காரு. இன்னி வரைக்கும் அவர் வரல. அதனால் அந்த சேவை அவருக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தமே தவிர, கிடைக்காட்டா பட்டர் பொய்யே பேச மாட்டார். வர்ற சாமர்த்தியமும் படைத்தவர். அதனால நிச்சயமா திரும்பி வந்திருப்பார். அந்த சேவை கிடைச்சிருக்கணுமா இருக்கும். இருந்தாலும் அங்க இருக்கிறவர் திருவரங்கநாதனா இருப்பாருங்கிறது இவருக்கு நம்பிக்கை, பட்டருக்கு நம்பிக்கை. ஆனா அனந்தாழ்வான் வேணும்னு அவரை பார்த்து கேட்டார், இப்போ ஸ்ரீவைகுண்டநாதன் 2 தோள்களோடு இருப்பாரா 4 தோள்களோடு இருப்பாரா, எத்தனை தோளோடு இருப்பாருன்னு அவர் கேள்வி கேட்டார். பட்டர் முழிச்சு விட்டார். 2ன்னு சாஸ்திரம் சொல்றது, 4ன்னு சாஸ்திரம் சொல்றது, 2ம் இருக்குன்னார். சரி, 2 வசத்தியா 4 வசத்தியா வேணும்னு கேட்கிறார். ஏன்னா நம்பெருமாள் 4 திருத்தோள்களோடு இருக்கார். அங்க போனா என்னங்கிறதுக்காக அவர் கேட்டார். பட்டர் அதை விட சாமர்த்தியமா பதில் சொன்னார். எது வசத்தி என்ன, இப்போ 2 திருத்தோள்களோடு இருந்தா பெரிய பெருமாள்னு சேவிச்சுட்டு போறேன், 4ஓட இருந்தா நம்பெருமாள்னு சேவிச்சுட்டு போறேன். ஆக மொத்தத்துல திருவரங்கநாதனா தான் அங்க சேவிப்பேன். அதனால அது 2 தோள்களோடு இருக்கட்டும், 4 தோள்களோடு இருக்கட்டும். இந்த நிலாத்துக்குறி பகவர் பட்டரை பார்த்து கேட்டாராம், பகவான் வைகுண்டநாதன் 4 தோள்களோடு இருக்கிறான் என்பதற்கு பிரமாணமென்? இதுக்கு ஏதாவது சாஸ்திர வாக்கியம் இருக்கா? எங்கித கண்டோம்னு அவர் கேட்கிறார். அவர் பேசி வாய் மூடுவதற்கு முன்பாக பெரியவாச்சன் வியாக்கியானத்திலே இந்த பகவர் சுவாமி வாயை கேட்டிருக்கார். கேட்டு வாயை மூடலே. தமசப்பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா என்னும் மந்தோதரி 4 ஸ்லோகம் ராமன ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா. ராவணன் அடிபட்டு மாண்டு கீழே விழுந்த பிற்பாடு மந்தோதரி ஓடி வந்து ராமன ஸ்தோத்திரம் பண்றா. அதுல சொல்றா, தமசப் பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா. சங்கச்சக்கர கதையை தரிச்சுன்னு 4 தோள்களோட வைகுண்டத்தில் இருப்பவர் தமசப் பரமஹா. தமப்பரே தேவே ஏகி பவதின்னு மூலப்பிரகிருதி ஆகிற தமஸை தாண்டி அத்தற்கானல தீப்தம் தத் ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனஹாங்கிற வைகுண்டம். அந்த வைகுண்டத்தில் 4 தோள்களோடுக்கான இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம் சொல்றதே இதான் பிரமாணம் என்ன பட்டர் பதில் சொல்லியிருக்கார். அவருக்கு முகம் செவந்து போச்சு. ஆனால் பதில் சொல்றதுக்கு தெரியல. இப்போ இவர் தமசப்பரமோ தாத்தான்னு சொல்லிட்டார், செவந்து போச்சு. அப்போ பட்டர் அவரை சமாதானப்படுத்தி சொல்றாராம், கோவிக்க வேண்டாம், பிரமாண கதி இப்படி இருக்கிறது, பொறுமையோட இரும் என்ன சொல்லிட்டாருன்னு அந்த இடத்துல ஐதிக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால 4 தோள்களோட பெருமாள் இருக்காருனால இவர்களுக்கு அவ்வளவு ஆனந்தம், சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறபடியால் அப்ப மலையிலங்கு தோள் 4 மற்ற அவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால், மற்ற அவனுக்கு அது வேற இருக்குன்னு அர்த்தம். இதுவே போரும். இன்னைக்கு உபன்யாசத்துக்கு போனோம், பெருமாளை சேவிச்சோம், ராமருடைய சேவையே ரொம்ப அழகு, மற்ற சக்கர பொங்கல் வேற கொடுத்தா அப்படின்னு சொன்னா அதுவே அப்படி உபன்யாசத்தை சொல்லவே இல்லை. ராமர் சேவையும் சக்கர பொங்கல் மட்டும்தான் சொன்னேன். இப்போ ஏன்னா இது இருக்கட்டும், இல்லாத போட்டும் விட்டுடுவோம். இப்போ பகவானை சேவித்தும் அதுவே அழகு தான். அதுக்கு கூட அவர் பிரசாதத்தை கொடுத்தா சக்கர பொங்கல் அழகு. அப்ப ராமனை சேவிச்சதே போரும், அதுக்கு மேல சக்கர பொங்கல் வேற கொடுத்தாள்னா மற்ற சக்கர பொங்கல் மூல்யம். அதே போல மலையிலங்கு தோள் 4 மற்ற அவனுக்கெற்றே காண். 4 தோள் வேலை இருக்கு என்னை ஈர்க்கிறதுக்காக. அவர் கையில பிடிச்சிருந்த ஆயுதங்களே போரும், அதுக்கே தோழி நான் தோத்துட்டேன். ஆனா இதுக்கு மேலே அந்த தாய் தன் மகளை பற்றி சொல்றா, இந்த பொண்ணு வெறும் ஆயுதங்களை காட்டியிருந்தாலே மயக்கமாத்தான் விழுந்திருக்கு போறா, இதுக்கு மேல அவர் 4 தோள்களை வேற காட்டினா இன்னும் கேட்கவும் வேண்டுமோ, மற்ற அவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால். அப்ப மலையிலங்கு தோள் 4 மற்ற அந்த தோள் 4க்கு இவளுக்கு என்ன ஆகர்ஷகம்னால், பகவத் ஸ்வரூபத்தை தாண்டி திவ்ய ஆத்ம குணங்களை தாண்டி திவ்யமங்கள விக்கிரகத்திலேயோ இவர்கள் ஈடுபட்டது. இந்த 4 தோள்களுக்கு என்ன ஈடுபாடு? ஏன் அது நம்ம மனத்தையும் கண்ணையும் பறிக்கிறதுனால், ஆத்மஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபத்தை நாம கண்ணால பார்க்க முடியாது. அவனுடைய கல்யாண குணங்களை உணரலாமே தவிர அதையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா திவ்யமங்கள விக்கிரகத்தை மட்டும் கண்ணால சேவிக்கலாம் முடியும். அப்படி சேவிச்சிருக்கார்கள்ங்கிறதுக்கு பிரமாணம் இருக்காருன்னா பெரியவாச்சன்ல சாதித்தார். சதா பஷ்யந்தி சூரையஹான்னு இருக்கொல்லியோ, நித்த சூரிகள்லாம் பெருமாள் அங்க சேவிச்சிருக்காளாம். ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி சதா பஷ்யந்தி சூரையா. இவர்கள்லாம் பார்த்துருக்கார்கள் உபனிஷத் வாக்கியம். உணர்ந்திருக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள் தான் இருந்திருக்கணும்.
ஆனால் எப்போ பார்த்துட்டு இருக்கார்கள்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கோ அப்போ விக்கிரகத்தை அனுபவித்தல் தான் அங்கும் நடக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு என்ன வைபவம்னா ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதை விட குணங்களை சொல்றதை விட திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனியத்தான் முக்கியமாக கொள்ளுவார்கள். அதனால தான் மற்ற அவனுக்கு தோள் நான்கே மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால் எற்றே. இப்போ பெண்ணு சொல்கிற வார்த்தை பாட்டை கொஞ்சம் நல்லா பிரித்து மனசில் வாங்கிக்கோங்க. மலையிலங்கு தோள் நான்கே மலையை போல்ற தென் தோள் நான்கே மற்ற அவனுக்கு எற்றே. இது என்ன ஆச்சரியம்! எற்றே காண் தாய்மார்களை கூட்டு நீங்களும் பாருங்கோன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. அவள் பார்த்து தோத்தது இத்தனை அழி போறாதா, இன்னும் எங்களை வேற தோற்பிப்பதற்காக தான் எப்படி இருக்கணுமோ அப்படி எங்களை மாற்ற பார்க்குறா. நாங்கள் என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கோம்?